ஹாய் மக்களே, அவ்வளோதாங்க. 234 ரிசல்ட்ஸுமே அஃபிஷியலாக அவுட் ஆகிடுச்சு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ஸில். ஸோ இதுதான் அதோட நம்பர்ஸ். டிவிகே 108, டிஎம்கே 73, ஏடிஎம்கே 53. அதாவது டிஎம்கேவும் ஏடிஎம்கே கூட்டணி வந்து டிஎம்கே கூட்டணி 73யும் ஏடிஎம்கே கூட்டணி 53யும் இது இருக்குது. டிஎம்கே கூட்டணியில் 73யோட ஸ்பிளிட் அப்ஸ் என்னென்னா டிஎம்கே 59, காங்கிரஸ் 5, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நார்மல் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் தலா 2, அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1. மொத்தம் அவங்க 73 இதுதான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட 53 யார் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட 47 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 4ம் அமமுக 1ம் பிஜேபி 1ம் மொத்தமாக இவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் 234 தொகுதியோட ஸ்டாட்ஸு. ஸோ இப்போ 108 மெஜாரிட்டி இருக்கிறதுனால விஜய் சிஎம் ஆகிடுவார், எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அதனால் அந்த ஹங் சபன்றது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், அது இம்ப்ளை ஆகும். அது என்ன டீட்டெயில்ஸ்ன்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ யார் எப்படி இருந்தாலும் நாங்கள் நம்ம ஆஃபீஸ் போனோம், நம்ம போனால் தான் நம்மளுக்கு சோறு. மறக்காமல் ஆஃபீஸ்க்கெல்லாம் போங்க, வேலையை பாருங்கள். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, உங்கள் பழப்பம் நீங்கள் பாருங்கள். ஹேவ் அ ஹாப்பி டே கைஸ்.